வயது வரம்பு காரணமாக காவல்துறையில் சேரும் கனவு தகர்ந்த நிலையில் கட்டணம் ஏதும் இன்றி பல இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி அளித்து இதுவரை 16 பேரை காவல் மற்றும் ராணுவ பணியில் சேர வழிவகுத்த ஆட்டோ ஓட்டுநரை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தென்காசி மாவட்டம் ராயகிரி பகுதியைச் சேர்ந்தவர் தர்மராஜ். சிறு வயது முதலே காவல்துறையில் சேர்வதற்கான கனவுடன் பயிற்சிகளை மேற்கொண்ட அவர் வயது வரம்பு காரணமாக பணியில் சேர முடியாத சூழல் ஏற்பட்டது. இருப்பினும் பிஎஸ்சி மற்றும் உடற்பயிற்சிக்கான பட்டப்படிப்புகளை முடித்த அவர் தனியார் கல்லூரியில் உடற்கல்வி விளையாட்டு ஆசிரியராக இணைந்தார். பின்னர் கொரோனா காலத்தில் பணி பறிபோனதால் ஆட்டோ ஓட்டுநராக வாழ்வாதாரத்தை நகர்த்தி வரும் தர்மராஜ் தன்னைப் போலவே போலீஸ் பணியில் சேர முயற்சிக்கும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க முன்வந்தார். அதற்காக ராயகிரி கிராமம் அருகே உள்ள பழைய கட்டடத்தை சுத்தம் செய்து பல இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார் தர்மராஜ். எந்த கட்டணமுமின்றி தர்மராஜிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களில் இதுவரை 8 பேர் காவல்துறையிலும் 8 பேர் ராணுவத்திலும் பணியில் சேர்ந்துள்ளனர். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. அவர் சொன்னார், இல்லை நீ தான் உன் குடும்பத்தை பார்த்துக்கணும். எனக்கு இவர் தான் ஒரு மோட்டிவேஷனில் தான் உன்னால் முடியும், நீ பண்ணு, பசங்களால் முடியல, பொண்ணாலே முடியும், நீ பண்ணுன்னு சொல்லி என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்குமே ஃபிசிக்கல் சம்மந்தமாக எல்லா விஷயத்துமே அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் முடிச்சு நான் இப்போ வேலைக்கு வந்தேன். இப்போ ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. பொருளாதார சூழல் காரணமாக புதிய உபகரணங்கள் வாங்க இயலாததால் துருப்பிடித்த உபகரணங்களை பயன்படுத்தியே இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டு மைதானத்தை அமைத்து உடற்பயிற்சிக்கான உபகரணங்களை கொடுத்து ஊக்கப்படுத்தினால் பல இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக பயிற்சி அளிக்க முடியும் என கூறும் தர்மராஜ் அரசு இதனை கவனத்தில் எடுத்து ஆவண செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். போலீஸு, இந்த மிலிட்ரி, இந்த டிஃபென்ஸ் ஃபீல்டுக்கு கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 8 பேர் தமிழ்நாடு காவல்துறையிலையும் 8 பேர் மிலிட்ரி மற்றும் துணை ராணுவத்திலையும் பணிபுரியுறாங்க. சரியான ஒரு இடவசதி எங்களுக்கு கிடையாது. தமிழ்நாடு அரசு இது கவனத்தில் வச்சு எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தா கூட எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். காவல்துறையில் சேரும் கனவு தகர்ந்து போனாலும் துவண்டு போகாமல் மற்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர் தர்மராஜுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. சன் செய்திகளுக்காக சங்கரன் கோவிலில் இருந்து மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.